ஒரு குறும்பதிவையும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவு. நான் அந்த குறும்பதிவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது செவ்வாய் கர்மா கொண்ட நபர்கள் டோன்ட் டூ குயிக் மேரேஜ் ஆர் டோன்ட் டூ சடன் மேரேஜ். வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை கால நேர சூழ்நிலைகள் சரியா இல்லை அப்படின்றதுக்காண்டி நீங்கள் குயிக் மேரேஜோ ரொம்ப சடன் மேரேஜோ பண்ணுறீங்க அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆகுது. அதனால் பின்னாளில் நீங்கள் கஷ்டம் தான் படுறீங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு பதிவு நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். இது ஏற்கனவே செவ்வாய் கர்மா கொண்ட நபர்கள் குயிக் மேரேஜ் பண்ண நபர்கள் அவங்களோட ஜாதகத்தில் இந்த கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி, இந்த 1-7 சனி, 1-7-11 இந்த மாதிரி காம்பினேஷன் கொண்ட நபர்கள் அவங்களோட ஜாதகத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் யாருக்கு அது பேக் ஃபயர் ஆகுது, இப்போ இந்த காம்பினேஷன் மட்டும் இருந்தால் போதுமா சார், இது இருந்தாலே அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களோட அப்ரோச்சில் ஒரு தப்பு பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். அந்த நபர்களுக்கு தான் இந்த குயிக் மேரேஜ் ஆர் சடன் மேரேஜ் பேக் ஃபயர் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெப்புடேஷன் ஓரியன்டாக கௌரவம், நம்மளை விட அவங்க வசதியாக இருக்காங்க, ரெப்புடேஷனில், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில், பேங்க் பேலன்ஸில் எல்லாத்துலேயுமே அவங்க நம்மளை விட ஒரு படி மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில வீட்டில எல்லாம் பெற்றவங்க பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேரண்ட்ஸே அவங்க பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதை நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அதாவது ஊர் உலகத்தில் இல்லாத ஒரு வரன் அவங்களுக்கு கிடச்சிட்டா மாதிரி அதை அப்படி மெச்சு பேசுவாங்க. ஆனால் அந்த குடும்பத்தோட உண்மையான முகம் இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியவே தெரியாது. ஏன்னா அது எல்லாத்தையுமே இந்த ரெப்புடேஷன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், பேங்க் பேலன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மறைச்சிரும். பெற்றவங்களை இந்த இடத்துல நான் குறை சொல்லலை, ஆனால் கொஞ்சமாவது கிளாரிட்டி ஆஃப் தாட் அப்படின்றது வேணும். நம்ம பையனுக்கோ இல்லை நம்ம பொண்ணுக்கோ அது செட் ஆகுமா செட் ஆகாதா, அந்த ஃபேமிலி செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி குறுகிய மைண்ட் செட்டோட ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க பசங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாயினுடைய கர்மா இருக்குது, இந்த மாதிரி காம்பினேஷன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆகுது. ஒரு பெண் அந்த மாதிரி ரொம்ப வலுவான செவ்வாயினுடைய கர்ம பதிவு இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகிறாங்க, அவங்கள பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இவங்களுக்கு இல்லை, அவங்களோட ரெப்புடேஷன், அவங்களோட பேங்க் பேலன்ஸை மட்டுமே வச்சு இந்த பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு போகிற இடத்துல அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு குறைந்தபட்ச மரியாதையும் கிடைக்காது அண்ட் அவங்களுக்கு உண்டான உரிமையும் அங்கே அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பொண்டாட்டின்ற ஒரு உரிமை, ஒரு மருமகள் அப்படின்ற உரிமை, இந்த மாதிரி எந்த உரிமையுமே அந்த பெண்ணுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு அடிமையாக எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, ஃபிசிக்கல் அப்யூஸ், ஃபிசிக்கல் வயலன்ஸ் அந்த வீட்டில் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செவ்வாய் கர்மா சார்ந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த திரைப்படத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே அந்த குறும்பதிவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரூல், ப்ளீஸ் டோன்ட் டூ குயிக் மேரேஜ் ஆர் சடன் மேரேஜ். ரெண்டாவது, செவ்வாய் கர்மா சார்ந்த ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நான் சொல்கிறேன். இதை நான் ஜென்ரலைஸ் பண்ணல, நிறைய ஆண்கள் இந்த கம்ப்ளைண்ட்டோட வந்ததுனால இதை நான் அட்ரஸ் பண்ணுறேன். இது பெண்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, அவங்க ரொம்ப கரியர் ஓரியன்டாக இருப்பாங்க. கரியரில் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறது, வீட்டில் இருக்கிறவங்க ஃபோர்ஸ் பண்ணி எமோஷனல் ட்ராமா பண்ணி டக்குன்னு யாருக்காவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இந்த செவ்வாய் கர்மா கொண்ட நபருக்கு அந்த பொண்ணை பற்றியோ அந்த பையனை பற்றியோ ஒன்றுமே தெரியாது, அந்த பார்ட்னர் பற்றி ஒன்றுமே தெரியாது. பிளைண்டாக போய் அந்த கல்யாணத்தில் விழுறதுனால அங்கேயும் இந்த மேரேஜ் லைஃப் அப்படின்றது சிறக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த செவ்வாய் கர்மாவோட மைண்ட் செட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர் நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பார்ட்னர் யார் என்னன்ற ஒரு தெளிவான புரிதல் எனக்கு இருந்தால் தான் நான் அந்த மேரிட் லைஃப்குள்ளவே போவேன் அப்படின்ட்டு நிறைய செவ்வாய் கர்மா கொண்ட நபர்கள் நான் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் இவங்களுக்குலாம் இந்த அரேஞ்ச்டு மேரேஜ் தள்ளி போகிறதுக்கான காரணமும் இதுதான். பார்ட்னர் பற்றின ஒரு தெளிவான புரிதலோ தெளிவான பார்வையோ இவங்களுக்கு வரல அப்படின்னா டெஃபினட்டாக இவங்க அந்த அலைன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க. இல்லை அதில் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது வர மாட்டேங்குது. ஏன்னா இவங்கெல்லாம் பெர்ஃபெக்ஷனை நோக்கி ஓடக்கூடிய ஆட்கள். ஸோ அதனால் இந்த சடன் மேரேஜ், குயிக் மேரேஜ் அண்ட் பார்ட்னர் யார் என்னன்னே தெரியாமல் பிளைண்டாக போய் கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது. ஏன்னா இவங்களோட கேரக்டருக்கு, இவங்களோட நேச்சருக்கு பார்ட்னர் சுத்தமாக ஒத்து வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்களால அதுக்குள்ளே போய் அடாப்ட் ஆகி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாது. அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அதனால் செவ்வாய் கர்மா கொண்ட நபர்கள் டேக் டைம், உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கள், அதில் தப்பே கிடையாது. அண்ட் அடுத்தபடியாக செவ்வாய் கர்மா கொண்ட நபர்கள் நீங்கள் அலைன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கம்பேரிசன் மைண்ட் செட் அப்படின்றது வரும். இதை விட இது பெஸ்ட்டா, அதை விட அது பெஸ்ட்டா, இதெல்லாம் விட போன வாரம் ஒன்று பார்த்தோமே அது பெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபைலை சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கம்பேரிசன் மைண்ட் செட் அப்படின்றது அதிகமாக வரும். கம்பேர் பண்ணுறதுல தப்பு கிடையாது, ஆனால் லைஃப் ஃபுல்லாக கம்பேர் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இது ரெண்டுத்தில் ஒன்று தொடுப்பா அப்படின்னா செவ்வாய் கர்மா தொடவே மாட்டாங்க. உட்காந்து யோசிச்சுனே இருப்பாங்க, மனக்கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும்
ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதே இல்லை இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த ப்ராசஸே அவங்களுக்கு வந்து ரொம்ப சலிப்படைஞ்சு போகுது. எதுக்குடா கல்யாணம், இதுக்கு நம்ம கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்துடலாமே அப்படின்ற ஒரு விரக்தி மனநிலைக்கும் அவங்க வந்து போகிறாங்க. அடுத்தபடியாக இந்த செவ்வாய் கர்மா திருமணத்தில் அவங்க செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பெண்கள் இப்போ நான் சொல்கிறேன் ரொம்ப கரியர் ஓரியன்டான பையனை எதிர்பார்க்கறது. இவங்க 25 வயசில் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க. ஆனால் 25 வயசுக்குள்ள எத்தனை ஆண் மகன்கள் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க? விரல் விட்டு எண்ணிடலாம். நமக்கு முதல்ல காமன் சென்ஸ் அப்படின்றது வேணும். நீங்கள் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க, அது வந்து வெல் அண்ட் குட், யூ ஆர் டூயிங் வெரி குட் இன் யுவர் கரியர், அதில் தப்பு கிடையாது. ஆனால் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் ஆண் தன்னை விட அதிகமாக தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. எத்தனை ஆண்கள் ஒரு 25 26 அந்த கல்யாண வயசுக்குள்ள 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கணக்கு போட்டாலே உங்களுக்கு ஏன் வரன் அமையல அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அண்ட் இது மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கூட. சம்பளம்ன்றது ரொம்ப அடிப்படையான விஷயம் தானே சார் அப்படின்னு நீங்கள் நியாயம்லாம் பேச முடியாது. ஏன்னா ஏற்கனவே செவ்வாய் கர்மா கொண்ட நபர்கள் சந்தித்த பிரச்சனை அவங்களோட மனக்குமுறில் தான் இப்போ நான் வீடியோவாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு செவ்வாயோட கர்மா இருக்குது அப்படின்னா உங்களோட பார்ட்னரோட சேலரிக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்காதீங்க. நீங்கள் ஆணாருங்க பெண்ணாருங்க, அவங்களோட சேலரி பேக்கேஜில் உங்களோட மெட்டீரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷனை கொண்டு போய் வைக்காதீங்க. ப்ளீஸ் செக் வெதர் ஹீ ஆர் ஷீ ஹேஸ் அ டீசென்ட் ஜாப். அவங்களுக்கு ஒரு டீசெண்டான சேலரி இருக்கா, ஒரு டீசெண்டான ஜாப் இருக்கா, தட் இஸ் ஓகே அப்படின்றத மட்டும் பாருங்கள். சரி, அப்போது செவ்வாயினுடைய கர்ம பதிவு எப்படி தான் சார் திருமணம் பண்ணணும், அவங்களோட அப்ரோச் என்னவா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெரி வெரி சிம்பிள் ஆன்சர். ஏற்கனவே செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட திருமணம் செய்து கொண்ட நபர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட லைஃப்பில் இப்போ நான் சொல்கிற ரூலை அப்ளை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக கனக்கச்சிதமாக பொருந்தும். அது என்னென்னா மெட்டீரியலிஸ்டிக்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் எவ்வளோ டவுரி போடுவாங்க, அவங்க என்ன கம்யூனிட்டி, நம்மளை விட மேலேயா கீழேயா, அவங்களுக்கு என்ன ஃபினான்ஷியல் ரெப்புடேஷன் என்ன, அவங்களோட பேங்க் பேலன்ஸ் என்ன, எத்தனை வீடு வச்சுருக்காங்க, எத்தனை கார் வச்சுருக்காங்க, இது எதுவுமே பார்க்காம பையனோட குணம் நல்லா இருக்கா, பையன் எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சிருக்கா, பொண்ணோட குணம் நல்லா இருக்கா, பொண்ணு எல்லாரையும் மதிக்குதா, நம்ம ஃபேமிலிக்கு அது அடாப்ட் ஆகுமா ஆகாதா, இதை மட்டும் பார்த்து கல்யாணம் செய்யக்கூடிய நபர்கள், திருமணம் செய்யக்கூடிய நபர்கள், அவங்களோட மேரிட் லைஃப் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல பையன் கிடச்சா போதும், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இந்த செவ்வாய் கர்மா இறங்கினா இயல்பிலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு பார்ட்னர் வந்து அமைகிறாங்க. சரி, இப்போ அடுத்ததாக இந்த திரைப்படத்துக்குள்ளே போயிடலாம். மலையாளத்தில் வெளியான ஒரு திரைப்படம், எதுவும் கிடையாது நியூமராலஜியில். ஆனால் நம்ம தமிழ் மரபுப்படி சில பெயர்கள் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா முருகரோட காரகத்துவ பெயர்கள் இருக்குது இல்லையா, இப்போ செந்தில்னு பேர் வச்சுருப்பாங்க, இல்லை சிங்காரவேலன்னு பேர் வச்சுருப்பாங்க, இல்லை குமரன்னு பேர் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் செவ்வாயினுடைய காரகத்துவ பெயர்களாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சிலர் படை தளபதிகளோட பெயரை வச்சுருப்பாங்க, ஆறு போர் வீரர்களோட பெயரை வச்சுருப்பாங்க, அண்ட் சிலர் ரொம்ப உக்கிரமான தெய்வங்களோட பெயர்களை வச்சுருப்பாங்க, தீரன்னு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ இதெல்லாம் செவ்வாயினுடைய காரகத்துவ பெயர்களாகும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது யாரோட பரம்பரையில் யாரோட குடும்பத்தில் மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, திருமணம் சார்ந்த பிரச்சனை, அது தாமத திருமணமாக இருக்கலாம், ஆர் ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிறது, மாங்கல்யம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சந்தித்த நபர்கள், இளம் வாழா வெட்டி ஆர் டிவோர்ஸிஸ், இது எல்லாமே செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், சம்பவங்கள். அண்ட் சொத்து சார்ந்த பிரச்சனை, சொத்து சார்ந்த இஷ்யூஸ் ஒரு பரம்பரையில் இருக்குன்னா அங்கே குறிப்பாக செவ்வாயோட கர்மா இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். அதிலும் குறிப்பாக சொத்து சார்ந்த லிட்டிகேஷனில் அந்த பாக பிரிவினை சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கே செவ்வாயினுடைய கர்மப்பதிவு இருக்குது அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆர் அது சார்ந்த பஞ்சாயத்தை சந்திக்கக்கூடிய நபர்கள், இப்போ இதெல்லாம் சில நிகழ்வுகள் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அண்ட் பீப்புள் ஹூ இன்வால்வ் இன் ஸ்போர்ட்ஸ் இன் அ வெரி அக்ரெசிவ் வே ஆர் ரொம்ப ஸ்போர்ட்ஸில் வந்து அதிக இன்வால்வ்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய நபர்கள், அது ஜிம்மாக இருக்கலாம் ஆர் எனி ஸ்போர்ட், இட் கேன் பி எனி ஸ்போர்ட், ஏதாவது ஒரு விளையாட்டில் வந்து அவங்க ரொம்ப அதீத ஆர்வத்தோடு அவங்க வந்து பங்கேற்கிறது, இதெல்லாமே செவ்வாயினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வரும். அண்ட் இந்த பாட்டு, சங்கீதம், கிளாசிக்கல் டான்சஸ், இவங்களும் செவ்வாயினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வருவாங்க. இப்போ இந்த வீட்டிலலாம், இப்போ இவங்க வீட்டிலலாம் வந்து பாருங்கள்,
கும்பராசி கும்பலக்னம், கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் இவங்களோட வீட்டில் நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் சார்ந்த இஷ்யூஸ், கரியர் சார்ந்த இஷ்யூஸ், அதிலும் குறிப்பாக பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள், இதெல்லாம் நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். அண்ட் உத்தியோகங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் ஆர் யூனிஃபார்ம்டு ஜாப்ஸ், போலீஸ், மிலிட்ரி மாதிரியான யூனிஃபார்ம்டு ஜாப்ஸ் சம்மந்தப்பட்ட உத்தியோகம், இதெல்லாம் செவ்வாய் கர்மாக்கு உண்டான உத்தியோக பின்னணியாக நீங்கள் வந்து தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் குறிப்பாக இந்த கரியர் சார்ந்த இஷ்யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிலருக்கு வந்து எந்த ஆஃபீஸ்க்கு போனாலும் செட் ஆகாது. 1 மாதம் வேலை செய்வாங்க, இல்லை 2 மாதம் வேலை செய்வாங்க, வேலை பிடிக்கலன்னு திரும்ப வந்துடுவாங்க. எனக்கு அங்கே ஒர்க்கு செட் ஆகல, எனக்கு அங்கே ஆட்கள் செட் ஆகல அப்படின்ற மாதிரி திரும்ப வந்துடுவாங்க. நிலையான ஒரு வேலையை செய்யாமல் இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க, எல்லார்ட்டையும் முட்டிப்பாங்க, எல்லார்ட்டையும் கோச்சிப்பாங்க வேலை செய்கிற இடத்துல. ஆர் இவங்களை சுற்றி ஒரு பாலிடிக்ஸ் எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்களை ஒரு இடத்துல நிலையாக வேலை செய்யவே விடாது, இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ அதுவுமே செவ்வாயினுடைய காரகத்துவத்தின் கீழே தான் வரும். இப்போ நான் சொன்னதில் சில விஷயம் நெகட்டிவாக தெரியலாம், நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொல்கிறது. உடனே கும்பராசி பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு நடக்குமா, இது எல்லாமே என் லைஃப்பில் நடக்குமா அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணாதீங்க. இதெல்லாம் செவ்வாயினுடைய காரகத்துவ விஷயங்கள் அண்ட் நிகழ்வுகள் டு ஐடென்டிஃபை த செவ்வாய் கர்மா பீப்புள். அண்ட் உடல் நலம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மசில்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் பெயின்ஸ், தசை மற்றும் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள். அண்ட் ஹைப்பர் டென்ஷன், ஆர்த்ரைட்டிஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த பாசிட்டிவ் ஆஃப் செவ்வாய் கர்மா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ செவ்வாய் கர்மாலே பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே சில நிகழ்வுகள் டு ஐடென்டிஃபை செவ்வாய் கர்மா. ஆனால் இப்போ நான் பேச போகிறது அப்படின்றது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஃப் செவ்வாயினுடைய கர்மா. அப்படி நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு பிரிக்கும்போது இதில் பாசிட்டிவ் ஆஃப் செவ்வாய் கர்மாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா பீயிங் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். 8 மணிக்கு வாப்பான்னு ஒரு இடத்துக்கு வர சொன்னால் இவங்க 7:30 மணிக்கெலாம் அந்த இடத்துல இருப்பாங்க. எப்போவுமே முன்கூட்டியே எல்லா விஷயத்துக்கும் தயாராவது தான் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு. அண்ட் எப்போ சொன்னாலும், இப்போ ஒரு வேலை அவங்க உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்போ சொன்னாலும் இம்மீடியட்டாக அதுக்கு சிலர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது இந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் வரும். எப்போவுமே அலர்ட்டாக இருப்பாங்க. அதுவும் அவங்க தலையில் ஒரு வேலை கட்டிட்டோம் அப்படின்னா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்ற மைண்ட் செட்டில் அவங்க வந்து வேலை செய்வாங்க. அண்ட் இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவை பொறுத்தவரையில் ஒரு வேலைன்னு ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் 200% எஃபர்ட்டாக போடுவாங்க. இந்த கொஞ்சம் செஞ்சுட்டு அப்புறம் மிச்சத்தை அப்புறமா செஞ்சுக்கலாம், இல்லை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மிச்சம் வைக்கக்கூடிய பழக்கம் இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவுக்கு கிடையாது. எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் அவங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையும் அவங்களோட 100ல் 200% அவங்க வந்து பதிவு பண்ண நினைப்பாங்க. தே வில் புட் மேக்ஸிமம் எஃபர்ட் இன் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் எப்போவுமே அவங்க மேக்ஸிமம் எஃபர்ட்டை தான் போடுவாங்க. அண்ட் ரொம்ப 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 சுயமரியாதை அதிகம் கொண்ட நபர்கள் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள். இப்போ எல்லாருக்கும் ஈகோவும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் இந்த லெவலில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த லெவலில் இருக்கும், தொட்டவுனே ஷாக் அடிக்கும். அதுவும் தொழில் சார்ந்து அவங்கள ஒருத்தவங்க அவமரியாதையாக பண்ணிட்டாங்க, அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, தாழ்த்தி பேசிட்டாங்க அப்படின்னா அதை இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவால் பொறுத்து கொள்ளவே முடியாது. இவங்கள பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன், என் வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன், என்னை யாரும் குறை சொல்லாதீங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் எப்போதுமே வேலை செய்யக்கூடிய நபர்கள் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள். நீங்கள் சில கம்பெனியில் ஆஃபீஸ்லலாம் கூட பார்த்துருப்பீங்க, ஓனர் கண்டுக்கல அப்படின்றதுனால அவன் இஷ்டப்படி வருவான். ஆனால் இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்களை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த மாதிரி இடத்துல வேலை 8 மணிக்கு நான் கரெக்டாக 7:59க்கு ஆஃபீஸில் இருப்பான். இதெல்லாம் செவ்வாய்க்கே உண்டான ஒரு தனித்தன்மை, ஒரு பாசிட்டிவ். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப நல்லவனாக வேலையில் இருக்கிறதுனால தான் இந்த செவ்வாய் கர்மா சஃபரும் ஆகுறாங்க. இதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. எல்லாம் வேலையில்லா பட்டதாரி அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கும், அதை போய் பாருங்கள். அதில் தனுஷ்ன்ற கேரக்டரை சுற்றி உள்ளவங்க எப்படி போட்டு படுத்துவாங்க அப்படின்றது நீங்கள் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப நல்லவனாக இருந்துட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திக்க தான் வேணும். கரியரை பொறுத்த வரைக்கும் எங்கே எம்ஜிஆராக இருக்கணுமோ அங்கே எம்ஜிஆராக இருக்கலாம், எங்கே நம்பியார் வேலை காட்டணுமோ அங்கே நம்பியார் வேலை காட்டணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக கரியரில் யாருக்கும் கருணை எல்லாம் காட்டவே போகிறது கிடையாது. ஸோ செவ்வாயினுடைய கர்மப்பதிவு எஃபர்ட் போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க, அது ஒர்த்தா இல்லையா அப்படின்றது. இப்போ அடுத்தபடியாக நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது, எப்போவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது, அதிலும் குறிப்பாக குழந்தைகள் அப்படி இருந்தாங்க அப்படின்னா பெற்றவங்களுக்கு எவ்வளோ தலைவலின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள்.
அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, அதுவும் எஸ்பெஷலாக இந்த மாதிரி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு செவ்வாய் கர்மா இல்லாமல் கூடவே ராகுவினுடைய கர்ம பதிவும் இருக்குது. அன்லிமிட்டெட் எனர்ஜி அண்டு தான் போகிற வேகத்துக்கு எல்லாரும் பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இந்த செவ்வாய் கர்மா அதை ஃப்ரீக்வெண்ட்டாக செய்கிறாங்க. தன்னை போலவே எல்லாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நடக்கணும், எல்லாருமே வந்து அவங்களோட கடமைகளை சரியாக செய்யணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவு. அதுவும் ஒரு முதலாளிக்கு செவ்வாய் கர்மா இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கவங்களாம் செத்தான். அவர் வேகத்துக்கு எல்லாரையும் செயல்பட சொல்லுவார். அண்ட் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. வாயிலிருந்து வார்த்தை வராது, அனல் பறக்கும். அவங்க கோவப்படும் போது நீங்கள் அவங்க பக்கத்தில் இருந்தாலே நீங்கள் அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப உக்கிரமாவோ இல்லை ஆக்ரோஷமாவோ திட்டக்கூடிய வந்து கோவப்படக்கூடிய நபர்கள் இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள். அண்ட் இன்னொரு நெகட்டிவ் செவ்வாயினுடைய கர்மப்பதிவில் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு ஒரு 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 பார்வை இருக்குது, தனக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, வாழ்க்கை இதுதான் அப்படின்ட்டு அவங்க மைண்டில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இது எல்லார் மைண்ட்லேயுமே எல்லா கர்மப்பதிவை கொண்ட நபர்களுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது வந்து இருக்கும். ஆனால் தான் சொல்கிறது தான் ரைட்டு அப்படின்னு பேசுறது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் குறை சொல்லிட்டு நான் மட்டும் தான் ரைட்டு, நான் மட்டும் தான் சரி அப்படின்ற மாதிரி தற்குறித்தனமாக பேசக்கூடிய நிறைய செவ்வாயினுடைய கர்மப்பதிவை நான் பார்த்துருக்கிறேன். நம்ம ஒரு ஐடியாலஜியை பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நாம் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நாம் தான் கரெக்டு, நான் ஃபாலோ பண்ணுறது தான் கரெக்டு, மற்றவெல்லாம் தப்புன்னு சொல்கிறது மிகப்பெரிய தவறு. தமிழ் என் மூச்சானாலும் அதை நான் பிறர் மேல் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு கவிதை சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி நம்ம ஒரு கோட்பாட்டை நம்ம வந்து அதிகமாக நம்பலாம், நம்ம ஒரு கோட்பாட்டில் ரொம்ப உறுதியாக இருக்கலாம், அதில் தப்பே கிடையாது. ஆனால் நான் பண்ணுறது தான் கரெக்டு, மற்றவெல்லாம் தப்பு, இப்படி பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்றது, இந்த வே ஆஃப் லிவிங்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப குருட்டுத்தனமான, முட்டாள்தனமான, தற்குறித்தனமான ஒரு பேச்சாக இருக்கும். இந்த நெகட்டிவ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா செவ்வாய் கர்மா இதை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ஆட்டிடியூட் ஒரு செவ்வாய் கர்மாவுக்கு வந்துருச்சு அப்படின்னா சுற்றி உள்ள யாருக்கிட்டையுமே அவங்களால ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது, எல்லார்ட்டையும் சண்டை போடுவாங்க. நீங்கள் உங்கள் ஐடியாலஜியை சரின்னு நம்பிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க, பட் சுற்றி உள்ள எல்லார் கண்ணுக்கும் நீங்கள் தற்குறியாக தான் தெரிவிங்க. அண்ட் உங்கள் ஐடியாலஜியால் கடைசியில் யாருக்கும் எந்த பயனுமே ஏற்படாது, அதை நீங்கள் மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் உங்கள் கூட இருக்கவங்களுக்கு கூட அதனோட பயன் முழுமையாக போய் சேராது. அதை நீங்கள் உடனே மாற்றிக்கணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. அதை பற்றி யோசித்தாலே நீங்கள் வந்து அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, கற்பூர புத்தி இருக்குது. எதை சொன்னாலும் டக்குன்னு கிராஸ்ப் பண்ணிக்கிற அந்த ஒரு எபிலிட்டி, அந்த ஒரு குவாலிட்டி அப்படின்றது செவ்வாயினுடைய கர்மப்பதிவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதே நெகட்டிவ்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் சடன்னு ரியாக்ட் பண்ணுறது, பட்டுன்னு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று பேசிடுறது, உடனே அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லியே தீரணும், என் கருத்தை நான் அங்கு பதிவு செய்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி உடனே போயிட்டு அங்கே மூக்க நுழைக்கிறது ஒரு பிரச்சனைக்குள்ளே. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை செவ்வாய் கர்மா வந்து செய்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்து போகிறோம். கட்டுமானம் மற்றும் அது சார்ந்த பொருட்களை விற்கக்கூடிய நபர்கள் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கட்டுமானம் சார்ந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, அது ஹார்ட்வேர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சிமெண்ட் டீலர்ஷிப்பாக இருக்கலாம், ஆர் இந்த ஜல்லி, அப்புறம் டிஎம்டி ராடு, அந்த மாதிரி பொருட்களை சப்ளை பண்ணக்கூடிய, வாங்கி விற்கக்கூடிய, டீலர்ஷிப் நடத்தக்கூடிய அன்பர்கள் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பிஸ்னஸை ஆர் இது சார்ந்த துறைக்குள்ளே யார் போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா என்ன கர்மா கொண்ட நபர்கள் இந்த துறைக்குள்ளே போனால் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, யாருக்கு அந்த துறை கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் கொஞ்சம் ராகுவோட கர்மாவும் சப்போர்ட் பண்ணால் ஹார்ட்வேர் பண்ணலாம். இந்த செவ்வாய் மற்றும் சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இந்த துறைக்குள்ளே தாராளமாக போகலாம். கட்டுமானம் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய கட்டுமானம் சார்ந்த துறைக்குள்ளே இவங்க தாராளமாக பயணிக்கலாம். இப்போது செவ்வாய் கர்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த நட்சத்திரங்கள் எய்தர் 6ஆம் பாவத்தோடவோ இல்லை 10ஆம் பாவத்தோடவோ கனெக்டடாக இருக்கிறது. அதாவது எய்தர் 6ஆம் அதிபதி போயிட்டு இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரத்தில் நிற்கிறது, அவர் 10ஆம் அதிபதி செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரத்தில் டைரக்டாக நிற்கிறத செவ்வாய் கர்மா இண்டிகேட் பண்ணும். அதாவது அந்த ஆதிபத்திய கிரகம் செவ்வாய் கர்மா வாங்கியிருக்கிறத இண்டிகேட் பண்ணும். ஏன்னா 6 மற்றும் 10ஆம் பாவம் அப்படின்றது உங்களோட தொழில் மற்றும் கெரியர், இன் ஜென்ரல் கரியரை குறிக்கக்கூடிய பாவங்களாக இருக்குது. இது கூடவே சனியினுடைய கர்மப்பதிவு புனர்பூசம், சுவாதி, அவிட்டம், அப்படி இல்லை என்றால் 1, 6 பாவ சேர்க்கை ஆர் 1, 11 பாவ சேர்க்கை.
இது செவ்வாய் மற்றும் சனியினுடைய கர்ம பதிவை இண்டிகேட் பண்ணும். கூட கொஞ்சம் மைல்டாக ராகுவோட கர்மா இருந்தால் அது நல்லா இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும் ஹார்ட்வேர் சார்ந்த துறைக்குள்ளே போகிறதுக்கு. இப்போது இந்த துறை சார்ந்த சஜஷனை நம்மிடம் வாடிக்கையாளராக வரக்கூடிய அன்பர்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம், சஜஷனாக கொடுக்குறோம். இப்போ செவ்வாய் கர்மா இருக்குது, சனி கர்மா இருக்குது, ராகு கர்மா இருக்குது அப்படின்னா இது சார்ந்த துறையில் நீங்கள் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட சஜஷனை கொடுக்குறோம். அங்கேருந்து நமக்கு ஃபீட்பேக் அப்படின்ற ஒன்று வரும் இல்லையா, அந்த துறைக்குள்ளே என்டர் ஆகிட்டு அந்த துறையை நடத்தி அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபீட்பேக் அப்படின்றது வரும். அவங்களோட நிறை குறைகள், அவங்களோட பார்வை என்ன அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதை இந்த பதிவில் நான் அவங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். கட்டுமானத்துக்கு தேவையான அந்த டிஎம்டி ராட் மற்றும் இதர பொருட்களை டீலர்ஷிப் எடுத்து பண்ணக்கூடிய அன்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மேஜரான பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னா பேமெண்ட் டிலே. பெரும்பாலும் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன ஹார்ட்வேர் வாங்கணுன்னாலும் சரி, கட்டுமானம் சார்ந்த என்ன பொருள் வாங்கணுன்னாலும் மேக்ஸிமம் பணம் கொடுத்து உடனே பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், பெரிய பெரிய கட்டுமானம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் யாருமே பணம் கொடுத்து பொருள் வாங்குறதே கிடையாது. பொருளை வாங்கிப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு தான், ஒரு 30 நாளில் ஒரு 45 நாளில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை திருப்பி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த தொழிலில் பல ஆண்டு காலமாக இருக்குது. இந்த தொழிலில் ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது. ஏன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. சில பில்டிங் கட்டுறதுக்கு வருஷ கணக்கில் கூட ஆகும். ஏன் நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாலே குறைஞ்சபட்சம் இன்றைய காலகட்டத்தில் 4 மாதத்துலேருந்து 5 மாதம் சர்வசாதாரணமாக எடுத்துக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பேமெண்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் டிலே ஆகுது. சரி, பிஸ்னஸ் மாடலே இப்படி தானே சார் இருக்குது, இதில் என்ன சார் பிரச்சனை? எல்லாருமே தொழில் இப்படி தான் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த செவ்வாய் கர்மா கொண்ட நபர்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் கர்மா கொண்ட நபர்கள் அவங்க எல்லா வேலையுமே அவங்களுக்கு பிஃபோர் டைம் செஞ்சு தான் பழக்கம், எதையுமே பெண்டிங் வச்சு பழக்கமே கிடையாது. நிறைய செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இந்த பேமெண்ட் டிலேனால பிரச்சனையை சந்திக்கிறத நம்மளால் சர்வசாதாரணமாக பார்க்க முடியுது. அண்ட் பொருள் கொடுத்துட்டு கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி பேமெண்ட் கேட்கறது இவங்களுக்கு ஒரு இழிவான செயல், ஒரு தாழ்வான செயல் மாதிரி இவங்களுக்கு தெரியுது. தன்னோட சுயமரியாதையை அங்கே இழக்கிறதாவே இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அந்த இடத்துல அவங்க அதை உணர்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லா துறையிலுமே இருக்கும். ஜோதிட துறையிலையும் அந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் அப்படின்றது இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜோதிடரோட வேலை நீங்கள் என்ன தொழில் பண்ணால் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் என்ன துறையில் போகிறதுக்கான கொடுப்பனை இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்கிறது மட்டும்தான் எங்களோட வேலை. அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை நீங்கள் தான் கையாளணும். அதுக்கும் ஜோசியர்ட்டையே நீங்கள் ஐடியா கேட்கக்கூடாது, ஜோசியரை ப்ளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த துறை எடுத்தாலும் உங்களுக்கு நிறை குறை அப்படின்றது டெஃபினட்டாக இருக்கும். அண்ட் யூனிவர்சலாக இந்த கட்டுமானம் சார்ந்த துறையில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும், பேமெண்ட்டு எப்போவுமே லேட்டாக தான் போகும். பேமெண்ட்டு உடனே டயத்துக்கு டயம் வராது, ரொம்ப ரேர் தான். ஏதோ 1-2 பில்டர்ஸ் மட்டும்தான் பேமெண்ட்டை டைமுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் 30லேருந்து 45 நாள் டைம் எடுத்துப்பாங்க அப்படின்றது யூனிவர்சலாக இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு கேட்குறதுக்கு கூச்சமாக இருக்குது, உங்கள் சுயமரியாதையை நீங்கள் அங்கே இழக்கிற மாதிரி இருக்குது, பேமெண்ட்டை கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி பேமெண்ட் கேட்க கூச்சமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த துறையை செய்யாதீங்க, விட்டுருங்க. நம்மிடம் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜோசியர்கிட்ட போய் சஜஷன் கேட்குறீங்க, ஐடியா கேட்குறீங்க அப்படின்னா அவர் சொன்ன உடனே அந்த பிஸ்னஸ் அப்படியே ஃப்ளரிஷ் ஆகி நீங்கள் கோடீஸ்வரனாக ஆகிட மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம சொல்கிறது கொடுப்பனை அண்ட் அனுமதி. உங்களுக்கு முதல்ல அந்த துறையில் என்டர் ஆகிறதுக்கு உண்டான பர்மிஷன் இருக்கா, நீங்கள் அதில் நீடித்து நிலைக்க முடியுமா அப்படின்ற அந்த விஷயத்தை தான் நாங்கள் ஜாதகத்தில் பார்த்து சொல்கிறோம். நாங்கள் எந்த அளவுக்கு எங்களோட ஃபார்முலாவில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் அப்படின்னா, ஏற்கனவே இப்போ ஒரு ஃபார்முலா சொன்னேன், கட்டுமானத்துறைக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். எத்தனை லட்சம் பில்டர்ஸை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, எத்தனை லட்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்லையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா செவ்வாய் மற்றும் சனி கர்மாக்குண்டான இந்த ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, அது அத்தனை பேரோட ஜாதகத்துலையுமே பொருந்தும். கம்பெனி நடத்தக்கூடிய ஆர் டீலர்ஷிப் வச்சுருக்கக்கூடிய நண்பர்களோட ஜாதகத்தில் இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த ஃபார்முலா கட்டாயமாக பொருந்தி வரும். ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நபர்களோட ஜாதகத்தில் நீங்கள் இதை போய் பாருங்கள். நான் சொல்கிறதுல இருக்க உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பண்ணக்கூடிய அனலைசேஷன் அப்படின்றது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி. எத்தனை பேருக்கு ஒரு விஷயம் ஒத்துப்போகுது, அவங்களோட ஜாதக அமைப்பு என்ன, அதுலேருந்து ஒரு ஃபார்முலாவை ஃபைன் பண்ணி ஃபர்தராக யார் அந்த துறைக்குள்ளே போகலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கலான அஸ்ட்ராலஜிக்கல் மெத்தடே தவிர இது சூடோ சயின்ஸ் கிடையாது.
ஜோசியர் சொல்லிட்டாரு நான் கடையை திறந்துட்டேன், திறந்தவுடனே எனக்கு வியாபாரம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் கிடையாது. அண்ட் ஒவ்வொரு துறைக்கும் நிறை குறைகள் அப்படின்றது இருக்குது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த துறைக்குள்ளே போங்க. அது எதையுமே தெரியாமல் ஃபேன்சியாக நீங்கள் ஒரு கடை திறந்து ஒரு ஃப்ளெக்ஸ் அடித்து ஒரு பேனர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு நீங்கள் விளம்பரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ஒவ்வொரு துறையிலையும் அந்த துறைக்குண்டான நிறை குறைகளை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தொழிலுக்குள்ளே போங்க. வேணும்னா என்கிட்டயே அதை கன்சல்டேஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் ஜோசியர் சொல்லிட்டாருன்னு ஈவன் நான் என்னையே கூட எடுத்துக்கோங்க, நான் சொல்லிட்டேன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் அப்படின்னா அதை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக ஒத்து வருதா அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த துறைக்குள்ளே போங்க. அது உங்களுக்கு டெஃபினட்டாக சக்ஸஸை கொடுக்கும். ஸோ இதை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி. செவ்வாய் கர்மாவுக்கு ரொம்ப இயல்பாக வராத ஒரு ஸ்கில் அது என்னன்னா சோஷியலைஸ் ஆகுறது. நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஒரு இன்ஸ்டியூட்டு கீழே வேலை செய்கிறோம், இல்லை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஜூல இருக்க அனிமல் மாதிரி தான், இல்லை ஒரு காடு மாதிரி தான். அதில் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகம், ஒரு ஒரு விதம். அப்படி இருக்கும்போது நிறைய செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களை நான் சந்திச்சிருக்கேன். ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும் பேசுவாங்க, மற்ற எல்லாரையும் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆர் மற்றவங்க கிட்ட பெருசாக டச்சே வச்சுக்க மாட்டாங்க. எதிராளி 4 வார்த்தை பேசினா இவங்க 2 வார்த்தை தான் பேசுவாங்க. சோஷியலைஸ் ஆகுறது அப்படின்றது ஒரு ஸ்கில். நிறைய செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அதை செய்யறதே கிடையாது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இவங்க பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி அடுத்தவங்களையும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது. நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே போய் வேலை செய்கிறோம், இல்லை இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி வேலை செய்யும் போது அந்த இடத்துல நம்மள மாதிரியே எல்லாரும் இருப்பாங்க ஆர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு. அதை இந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் கட்டாயம் மாற்றிக்கணும், தவிர்த்துக்கணும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க கிட்ட கோவப்படுறதோ அது தேவையில்லாமல் அவங்க கூட சண்டைக்கு போகிறதோ செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் தான் அதை அதிகமாக செய்கிறாங்க. ஸோ அதையும் அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அண்ட் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் உங்களால் இதை செய்ய முடியல அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் வேலைக்கு போகிறத விட்டுட்டு நீங்கள் சொந்தமாக ஏதாவது பண்ண ஆரம்பிங்க. அதுவே உங்கள் ஸ்ட்ரென்த்தாக மாறும். நீங்கள் சொந்தமாக பண்ணும்போது உங்களோட பர்ஃபெக்ஷன், உங்களோட டெடிகேஷன் எல்லாமே பணமாக, உங்களோட க்ரோத்தாக உங்களோட கெரியரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். வேலைக்கு போகிறத தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. அண்ட் நிறைய செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இப்போ இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கும் போது என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, ஜாதகம் பார்க்கும்போது சார் நான் வேற இடம் மாறினா இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு மாறினாலும் சரி, நீங்கள் பிஎம் கிட்டேயே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு இதே நிலைமை தான். நீங்கள் எங்கே போனாலும் பிரச்சனை உங்களை தேடி தான் வரும். ஏன்னா ப்ராப்ளம் இஸ் நாட் சம்வேர் எல்ஸ், அது வேற எங்கேயோ கிடையாது. ப்ராப்ளம் இஸ் வித்தின் அஸ். நம்மளோட கேரக்டர், நம்மளோட ஆட்டிடியூடுக்கு இன்னொருத்தர் கீழே வேலை செய்கிறது அப்படின்றது அது செட் ஆகாத ஒரு விஷயமா இருக்குது. அதில் நிறைய ப்ராப்ளம்ஸும் நீங்கள் சந்திக்கிறீங்க. ஸோ அதனால் சொந்தமாக பண்ணுறது ரொம்ப நல்லது. சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணுறது, ஒரு ஸ்கில் பேஸ்டு தொழிலை பண்ணாலும் அது ரொம்ப நல்லது தான். பணத்தை போட்டு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு ஸ்கில் ஓரியன்டான பிஸ்னஸை நீங்கள் பண்ணாலுமே, சொந்த தொழிலை பண்ணாலுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ரெண்டாவதாக செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஷோ ஓவர் பர்ஃபெக்ஷன். இந்த பர்ஃபெக்டாக இருக்கிறது இதெல்லாம் வந்து செவ்வாயினுடைய ஒரு கேரக்டருங்க. ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அதை நூல் பிடிச்சா மாதிரி செய்வாங்க. அவங்கள மாதிரி பர்ஃபெக்டாக யாராலையுமே ஒரு விஷயத்த செய்யவே முடியாது. உதாரணமாக இந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் இந்த பில்டிங் கட்டுறது, ஆர்கிடெக்ட் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஒரு 5 அடி இந்த பில்லர் வர வேண்டிய இடத்துல இருந்து ஒரு 5 அடி தள்ளி போயிடுச்சு, இல்லை ஒரு 2 அடி தள்ளி போயிடுச்சுன்னா அது அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரையே மாற்றும். இந்த பில்டிங் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு 5 சென்டிமீட்டர் இப்படி நீட்டமாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரே அது கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்த நூல் பிடிச்சா மாதிரி செய்யறது செவ்வாயினுடைய கர்ம பதிவோட ஸ்ட்ரென்த். ஆனால் தயவு செஞ்சு அதை ஓவர் டூ பண்ணிடாதீங்க. ஓவர் பர்ஃபெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனை. அதுவும் குறிப்பாக பட்டிங் பீப்புள், இப்போ தான் வந்து வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஜாபில் போய் சேர போகிறீங்க, ஒரு கம்பெனியில் போய் சேர போகிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு உங்களோட ஓவர் பர்ஃபெக்ஷனை, உங்களோட ஓவர் சின்சியாரிட்டி அங்கே காமிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். ரொம்ப காமன் சென்ஸோடு நம்ம ஒரு விஷயம் திங்க் பண்ணலாமே. இப்போ ஏற்கனவே ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அது வந்து ப்ராப்பராக இயங்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அங்கே போகிறீங்க, போனோடனே உங்களோட ஓவர் பர்ஃபெக்ஷனை நீங்கள் அங்கே காட்டுறீங்க அப்படின்னா அது உங்கள் கீழே இருக்கிறவனையும் பயம்புறுத்தும், உங்கள் கூட வேலை செய்கிறவனையும் பயம்புறுத்தும், உங்களோட மேலதிகாரியும் அது பயம்புறுத்தும். ஏன்னா ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும்
தான் வேலை செய்கிறானோ இல்லையோ, ஆனால் அவன் போஸ்ட்டுக்கு யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல எல்லாருமே கவனமாக இருப்பாங்க. அவனை விட இன்னொருத்தன் டேலண்டடாக வந்துடக்கூடாது அப்படின்றதுல எல்லாருமே கவனமாக இருப்பாங்க. அப்படி வந்துட்டா நாளைக்கு அவன் சீட்டு போயிடுமே. இந்த திங்கிங், இந்த தாட் ப்ராசஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஓவர் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவுமே இயல்பாக இருக்கக்கூடிய மனிதர்களிடம் ஒரு இன்செக்யூரிட்டியை க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த இயல்பாக இருக்கிறவனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறவனை பார்த்தா ஒரு இன்செக்யூரிட்டி க்ரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் வேலைக்கு போகிற இடத்துல ரொம்ப ஓவர் பர்ஃபெக்டாக இருக்காதீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் டே 1லேருந்தே உங்கள் மேலே எல்லாருமே ஒரு கண்ணு வைப்பாங்க. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களை குத்துவாங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இது பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு கதையாக. இதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இது எல்லா செவ்வாயினுடைய கர்மப்பதிவுமே பெரும்பாலும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பர்ஃபெக்டாக எல்லா ஒர்க்கையும் செய்வீங்க, எல்லாம் நல்ல பேர் வாங்குவீங்க, எல்லாம் ஓகே. பட் நம்மளோட மேனேஜரோ இல்லை நம்மளோட மேலதிகாரியோ நம்ம செஞ்ச ஒரு சின்ன தப்பை மீட்டிங்கில் எல்லாரும் முன்னாடியும் வச்சு நம்மளை அசிங்கப்படுத்துவார். அந்த தப்பு ஒரு பெரிய தப்பு மாதிரி பெருசுபடுத்தி பேசுவார். அவர் நினச்சிருந்தா யாரும் இல்லாத டைமில் ஏன்பா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவர் ரீசன் கேட்டிருக்கலாம், இல்லை திட்டிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. எல்லாரும் முன்னாடியும் அவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி, அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு காரியத்தை செய்வாங்க. இதை செவ்வாயினுடைய கர்மப்பதிவால் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் செவ்வாயினுடைய கர்மப்பதிவுக்கு இது டெஃபினட்டாக நடக்கும். காரணம் என்னென்னா, உங்களோட ஓவர் பர்ஃபெக்ஷன் உங்கள் பாஸ்க்கு ஒரு இன்செக்யூரிட்டியை க்ரியேட் பண்ணுது. ஸோ அதனால் ரொம்ப ஓவர் பர்ஃபெக்டாக இருக்காதீங்க, ஓவர் துடிப்பாக இருக்காதீங்க. இந்த ஓவர் பர்ஃபெக்ஷனுக்கும் லெத்தாஜிக்கும் நடுவில் ரைட்டாக இருக்கிறது, சரியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருங்க, அதுவே உங்களுக்கு போதுமானது. உங்கள் கெரியர் ரொம்ப நல்லா இருக்கும். மூணாவதாக செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஓவர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறது, ரொம்ப வேகமாக வேலையை செய்கிறது. அதாவது 10ஆம் தேதி ஒரு வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லி உங்கள் டீமுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களால் வேலை செய்ய முடியும், உங்களால் சீக்கிரமாக ஒரு வேலையை செய்ய முடியுன்றதுனால நீங்கள் 5ஆம் தேதியே கொண்டு போய் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் பாஸ் இந்த கையில் நல்ல பேரை கொடுப்பாரு, இந்த கையில் உங்களை பாராட்டுவார், இந்த கையில் நீங்கள் பாராட்ட வாங்கிட்டு வருவீங்க, இந்த கையில் கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஒர்க்கையும் கொடுப்பாங்க. நீங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் இப்படி இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் ரெண்டாவது, நீங்கள் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு மாறுறீங்க அப்படின்னாலுமே அங்கே போயிட்டு வேகமாக எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஆரம்பத்திலேயே உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலெல்லாம் நீங்கள் ரொம்ப ஹையாக செட் பண்ணிவிடுவீங்க. உங்கள் மேலதிகாரிக்கு இவங்களுக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, இவனால் இவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படின்ட்டு உங்களோட பொட்டன்ஷியல் லெவலில் நீங்கள் ரொம்ப ஹையாக செட் பண்ணிவிடுவீங்க. ஸோ அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கு மேலே ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு ஓய்வு அப்படின்ற ஒன்றே இல்லாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலை ரொம்ப ஹையாக செட் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் வேலை செய்யுங்க, வேகமாக கூட வேலை செஞ்சுக்கோங்க. 10ஆம் தேதி ஒரு வேலையை முடிக்க சொன்னால் 10ஆம் தேதி கொண்டு போய் அதை சப்மிட் பண்ணுங்கள். 5ஆம் தேதியே முடிச்சிட்டேன்னு போய் சப்மிட் பண்ணிங்கன்னா கூட இருக்கிறவனும் ரொம்ப பொறாமப்படுவான். உங்கள் மேலதிகாரியும் உங்களுக்கு இன்னும் ஒர்க் மேலே ஒர்க் கொடுத்து ஒர்க் ப்ரெஷரில் உங்களுக்கு மனநோயாளியாக நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் வேகத்தெல்லாம் உங்கள் வேலையில் காட்டாதீங்க. அப்படியே காட்டினாலும் அதை யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கோங்க, வெளியே சொல்ல வேண்டாம். அண்ட் நாலாவதாக செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் இன்னொருத்தர் கீழே வேலை செய்ய போயிட்டீங்க, ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டீங்க, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இதை எல்லா செவ்வாயினுடைய கர்மப்பதிவுமே பேசி நம்ம கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அனுபவிச்சும் நம்ம பார்த்துருக்கோம். அது என்னென்னா, ஒரு ரெஸ்பெக்டே இல்லை சார் ஆஃபீஸில், ஒரு மரியாதையே இல்லை, என்னை எவனும் மதிக்கவே மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை, அந்த ரெஸ்பெக்டை கொண்டு போய் அவங்க ஆஃபீஸில் எதிர்பார்க்கறது. ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து, கொலீக்ஸ் கிட்ட இருந்து, முதலாளிகிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃபீஸு அப்படின்றது ஒரு ஜூ மாதிரி. அதில் எல்லா விதமான ஜந்துக்களும் இருக்கும். எல்லாரும் நம்மள மாதிரியே இருக்கணும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறது அப்படின்றது வேலை செய்யறதுக்கு எல்லாருமே அதுக்கு தான் வராங்க. ஒருத்தர் மரியாதை கொடுத்து நடத்தணும் அப்படின்றதுக்காக யாருமே ஆஃபீஸ் போகிறதில்ல. நிறைய இடத்துல இந்த மரியாதையை எதிர்பார்த்து எனக்கு சுயமரியாதை இல்லை அப்படின்றதுனாலேயே நிறைய செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் வேலையை விடுறதை நான் பார்த்துருக்கேன். போங்க, உங்களோட வேலையை சரியாக செய்யுங்க, வீட்டுக்கு வாங்க. மற்றபடி வேறு எந்த பிரதிபலனையும் வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்பார்க்காதீங்க. அண்ட் அடுத்ததாக 5ஆவதாக செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே சொன்ன இந்த 4 பாயிண்ட்டையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப சூப்பர், நீங்கள் வேலைக்கு போகிறத மறந்துடுங்க. சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணி சம்பாரிச்சுக்கோங்க.
பணத்தை முதலீடு பண்ணி உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்று வச்சுக்கிட்டு அந்த ஸ்கில் ஓரியன்டாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். உங்களோட பர்ஃபெக்ஷனுக்கும் உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கும் உங்களுக்கு நிறைய ரிவார்ட் கிடைக்கும். ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு க்ரோ ஆகிறத விட வளர்றதை விட நீங்கள் சொந்த தொழில் பண்ணி நீங்கள் ரொம்ப நல்லா வளர்ச்சி அடைவீங்க. இதை தான் இந்த பதிவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். உத்தியோகத்தை தான் ஒரு தொழிலை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உத்தியோகம் அப்படின்றத விட ஒரு தொழிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது, சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. அதை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இன்னையோட பதிவில் செவ்வாயின் கர்ம பதிவில் ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய நபர்கள், இவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த தொழிலில் இருக்கக்கூடிய சில பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கர்மா, இந்த செவ்வாயின் கர்ம பதிவை கொண்டவர்கள் இதில் என்னென்ன மாதிரியான தப்புகளை செய்கிறாங்க, தவறுகளை செய்கிறாங்க, என்னென்ன மாதிரியான தவறுகள் அவங்கள படுகுழியில் தள்ளுது, என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள், கரெக்டான டெசிஷன்ஸ் அவங்கள அடுத்தடுத்த படிக்கு முன்னேற்றுகிறது அப்படின்றத பற்றி தான் இன்னையோட பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட துறையோ இல்லை ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸோ ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை விட, ஒரு ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் தரக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட இது கன்சிடரபுளாக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால தான் பல பெரும் முதலாளிகள் இன்னமும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டே வராங்க. அண்டு நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் அப்படின்றது கம்மி. இந்த துறையில், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஒரு 10 லட்ச ரூபா கையில் சேர்த்து வச்சுருந்தா கூட அதை உடனே ரியல் எஸ்டேட்டில் போடலாம், ஒரு நிலம் வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு எண்ணக்கூடிய நபர்களை நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இறங்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறவங்களையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த செவ்வாயின் கர்ம பதிவை கொண்ட நபர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட துறையோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டு புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறவங்க, உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இந்த பதிவை நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதே செவ்வாயின் கர்ம பதிவை கொண்டு இந்த தொழிலில், இப்போ நான் சொன்ன இந்த தொழிலில் நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, படுகுழிக்கு தள்ளப்பட்டவங்களும் இருக்காங்க. இந்த துறையில் நீங்கள் என்ன மாதிரி அப்ரோச்சை நீங்கள் மேற்கொள்ளணும், இந்த துறையில் நீங்கள் எந்த மாதிரி காலடி எடுத்து வச்சா நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு உங்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு பதிவாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. மரபணு ஜோதிடம் சம்மந்தப்பட்டு நம்மக்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வரக்கூடிய நபர்கள், அதுவும் தொழில் தொடங்கணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நபர்களுக்கு நம்ம முதல்ல ஒரு விஷயம் சொல்லுவோம். நீங்கள் எந்த தொழில் வேணாலும் ஆரம்பிக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி அது சம்மந்தப்பட்ட ஸ்கில் உங்கள் கையில் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் நீங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டல்லே நீங்கள் தான் பெஸ்ட்டு குக்காகவும் இருக்கணும். அந்த துறை சம்மந்தப்பட்ட நாலேஜை நீங்கள் எப்போவுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த துறை சம்மந்தப்பட்ட ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டு அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸை நீங்கள் வந்து பண்ணணும். ஆனால் அப்படி பண்ணாமல், சார் நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு கல்லாப்பெட்டியில் மட்டும் உட்காருவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு கிடையாது, நீங்கள் பொதுவாக பிஸ்னஸ்க்கே லாக்கி இல்லாத ஒரு ஆள். சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள வருவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழிலை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். எப்போவுமே என்னோட அனாலிசிஸ் படி நான் ஒரு தொழில் எடுக்கும்போது அதை 2 விதமாக பிரிப்பேன். ஒன்று ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்ஸ் அண்ட் ரெண்டாவது இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் ஜாப்ஸ். எந்த தொழிலை நீங்கள் எடுத்தாலும் அதில் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு, திறமையை வளர்த்துக்கிட்டு, ஒரு டேலண்ட்டை நம்ம அக்வயர் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக நம்ம ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது பணத்தை மட்டுமே முதலீடாக வச்சு, மூலதனமாக வச்சு அதை மல்டிப்ளை பண்ணலாம். இப்படி 2 விதத்தில் நம்ம எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் நம்ம சம்பாதிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஸ்கில் ஓரியன்ட் பிஸ்னஸ். இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்லேயே ஸ்கில் ஓரியன்ட் பிஸ்னஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ சிவில் இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரு ஸ்கில் ஓரியன்ட் பிஸ்னஸ். வீட்டுக்கு தேவையான பிளம்பிங் ஒர்க்ஸு, இன்டீரியர் ஒர்க்ஸு, மாடுலர் கிச்சன் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், இது எல்லாமே ஸ்கில் ஓரியன்டில் வரும். இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு துறையை நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து மாடுலர் கிச்சன் மட்டும் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு உங்கள் கையிலேருந்து நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது போட தேவையில்லை. நீங்கள் யாருக்காக வேலை செஞ்சு தர போகிறீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். அந்த வேலையை முடிச்சுட்டு வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், ஒரு வாரத்துக்குள்ளவே நீங்கள் ஃபுல் பேமெண்ட்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஸ்கில் ஓரியன்ட் பிஸ்னஸ்.
இதுக்கு உங்கள் கையில் பெரும் முதலீடு இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு சொற்பமான தொகையை நீங்கள் எப்போவுமே கையில் இருப்பு வச்சுருந்தாலே போதும், இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து பண்ணலாம். இது சுய தொழில், இது ஸ்கில் ஓரியன்டான ஒரு பிஸ்னஸ். இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் சேவிங்ஸாக ஒரு 2 கோடி ரூபா இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 50லேருந்து 60 லட்சத்தை ரொட்டேஷனில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டு லேண்டை வாங்கி விற்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்காக வீடை கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ். ஸோ நம்ம எந்த தொழில் எடுத்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் மூலதனமாக வைத்து பிஸ்னஸ் செய்வது, ஸ்கில் நம்மளோட திறமையை மட்டும் மூலதனமாக வச்சு செய்கிறது. ஸோ இப்படி நம்ம பிரிக்கலாம். இப்போ அந்த வகையில் இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டு பலரும் செய்யக்கூடிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாயின் கர்ம பதிவை கொண்ட நபர்கள், இந்த கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி, கும்பராசி, கும்ப லக்னம் கொண்டவர்கள், இவர்கள் ஸ்கில் ஓரியன்டான டொமைன்குள்ளே போகாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எடுத்த உடனே ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. லேண்டை வாங்கி விற்கிறது, இல்லை மற்றவங்களுக்காக வீடு கட்டி கொடுக்கறது, எடுத்த உடனே தொழிலில் இந்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இது கிட்டத்தட்ட நிறைய இருப்பு கொண்ட நபர்கள், பண இருப்பு கொண்ட நபர்கள், நிறைய சேவிங்ஸ் இருக்கக்கூடியவங்க பண்ண வேண்டிய தொழில். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கடன் வாங்கி ரொட்டேஷனில் இந்த தொழிலை பண்ணுறாங்க. இது மிகவும் ஒரு தவறான ஒரு அப்ரோச். தயவு செஞ்சு செவ்வாய் கர்மா கொண்ட நபர்கள் முதல்ல வீட்டுக்கு கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து பண்ணுறது, இந்த ப்ளம்பிங் ஒர்க் எடுத்து பண்ணுறது, ப்ளஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணி கொடுக்கறது, இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுக்கறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான மற்ற விஷயங்களை நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுங்கள். ஆனால் தயவு செஞ்சு எடுத்தோடனே ப்ரொமோட்டர்ஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் இறங்காதீங்க. ப்ளஸ் மற்றவங்களுக்காக வீடு கட்டியும் கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் பண்ணுறச்ச என்ன ஆகும் அப்படின்னா, பணம் அதில் லாக் ஆகும். ஏன்னா இந்த ப்ரொமோட்டிங் பண்ணக்கூடிய ப்ளஸ் வந்து வீடு கட்டி மற்றவங்களுக்காக விற்கக்கூடிய நபர்கள் பலர் கடனில், ரொட்டேஷனில் தான் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கடன் வாங்கி பெரும் முதலீடை உங்களோட கர்மாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கர்மா அதிலிருந்து உங்களுக்கு லாபம் கொடுக்காது, அது அந்த பணத்தை லாக் பண்ணும். இதனால் உங்கள் கடன் மல்டிப்ளை ஆகும், உங்களுக்கு வட்டி மல்டிப்ளை ஆகும். வட்டி மல்டிப்ளை ஆகிறதுனால உங்களுக்கு கடன் மல்டிப்ளை ஆகும். இதனால் நீங்கள் படுகொழியில் தள்ளப்படுவீங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்த நபர்கள், அந்த துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா முதல்ல ஏதாவது ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. ஈவன் ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜ் கூட ஒரு ஸ்கில்லு தான். ஸோ முதல்ல அந்த துறை சார்ந்த ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அதில் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா படிப்படியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போகலாம். எடுத்த உடனே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போனீங்க அப்படின்னா இந்த துறையில் எந்த துறையாக இருந்தாலும் பணம் அதில் லாக் ஆகும். என்னதான் உங்கள் கர்மாவுக்கு நீங்கள் கரெக்டான தொழிலை நீங்கள் பண்ணாலும் அதில் அப்ரோச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த அப்ரோச் தப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன தான் அதில் பணத்தை நீங்கள் பம்பின் பண்ணாலும் அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்காது. ஸோ அதனால் கர்மாவில் எப்போவுமே அந்த ரூலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். பேராசைப்படவே படாதீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறலாம். ஆர்கானிக்கான க்ரோத் தான் எப்போவுமே ஒரு பெர்மனண்ட்டான க்ரோத். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்டான கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. பார்ட் 2 அது அடுத்த வீடியோவில் வரும். இப்போது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். செவ்வாயின் கர்ம பதிவை கொண்டவர்களுக்கு ரொம்பவே சின்ன வயசுலேயே, அந்த பருவம் தொடங்குற அந்த வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னரை பற்றின எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போகும். அதே சமயம் அது கண்மூடித்தனமான எக்ஸ்பெக்டேஷன்ஸாகவும் இருக்கும். இந்த அதீத க்யூரியாசிட்டியும் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா, பருவம் வந்ததும் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸில் அதிகப்படியான குழப்பத்தை உண்டு பண்ணும். ஏன்னா இவர்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஆட்கள் இவங்களை நோக்கி வரமாட்டாங்க. ஏன்னா கொடுப்பனை அப்படின்றது ஒன்றா இருக்கும், இவங்களோட தேடுதல் அப்படின்றது வேறையாக இருக்கும். இந்த முரண்பாடு காரணமாக இவங்க நினச்ச மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னரை இவங்களால மீட் பண்ணவே முடியாது. அண்ட் இதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தெரின்னு ஒரு விஜய் படம் வந்தது, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. காவல்துறை அதிகாரியாக அவர் வந்து அந்த படத்தில் வந்து இருப்பார். குறிப்பாக ஒரு பஸ் சீன் வரும், ஒரு பேருந்தில் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அதில் குறிப்பாக அவர் ஒரு லைனை மென்ஷன் பண்ணுவார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எந்த பொண்ணை பார்த்தாலும் இது நம்பாலான்னு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவார். இதே வார்த்தையை பல செவ்வாயின் கர்ம பதிவை கொண்டவங்க கிட்ட நீங்கள் வந்து கேட்கலாம். ப்ளஸ்
இதே மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்லையும் ஒரு சிந்தனையிலும் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கியூரியாசிட்டி லெவல் வந்து ஒரு ஒரு சேச்சுரேஷன் லிமிட்டை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னர் நமக்கு அமைவாங்க அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்காது, ஒரு விஷன் இருக்காது. இதனாலேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும் when it comes to selecting the life partner. மாறா அவங்க என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா தார்மீக அடிப்படையில் குணநலன்களையும் ப்ளஸ் கேரக்டர் ஆட்டிடியூடையும் மட்டும் பார்த்து ஒருவரை செலக்ட் பண்ண வேண்டும் லைஃப் பார்ட்னராக. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மாரல் வேல்யூஸை மட்டும் பார்த்து இவங்க செலக்ட் பண்ணுறாங்க இவங்களோட லைஃப் பார்ட்னராக அப்படின்னா இவங்களோட லைஃப் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் இவங்க எதிர்பார்த்ததை விடவே இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே அழகாக அமையும். அண்ட் இன்னொரு நெகட்டிவிட்டி when it comes to மார்ஸ் கர்மா, செவ்வாயின் கர்ம பதிவுக்கு நீங்கள் வரும்போது இதில் இன்னொரு நெகட்டிவும் இருக்குது. பல செவ்வாயின் கர்ம பதிவு கொண்டவங்க இந்த ஒரு விஷயத்த காமனாக சொல்லுவாங்க, நான் செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து இப்போ என்ன அவசரம் கல்யாணத்துக்கு, நான் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல ஆண்மகன்களை நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நிறைய பொம்பளை பசங்களும் இந்த லிஸ்ட்டில் வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றத ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அண்டு இது வந்து ஒரு ப்ரிஸ்டீஜாக அவங்களுக்கு மாறுது, இது வந்து ஒரு ப்ரிஸ்டீஜ் இஷ்யூவாக மாறுது. நான் வந்து நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு வந்து நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் வந்ததுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதில் ஒவ்வொருத்தரும் இந்த செட்டில்மெண்ட் அப்படின்னு வரும்போது, லைஃப்பில் செட்டில் ஆகுறது அப்படின்னு வரும்போது இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதில் சிலர் நான் வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் கார் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லை குறிப்பிட்ட இந்த பேங்க் பேலன்ஸ் சேர்க்குற வரைக்கும் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கீங்க. இதுக்கும் கல்யாணத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு பொண்ணை வச்சு வாழ்கிற லெவலுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது, உங்களுக்கு அந்த லெவலுக்கு உங்கள் ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். மேரேஜ்குள்ளே இந்த செட்டில் ஆகிறது அப்படின்ற கான்செப்டை தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வராதிங்க. நீங்கள் டாய்லெட்டில் உட்காரும்போது மட்டும்தான் செட்டில் ஆக முடியும். இப்போ இருக்க பண வீக்கத்துக்கு நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிறத பற்றிலாம் யாரும் யோசிக்க வேண்டாம். அடுத்ததாக செவ்வாயின் கர்ம பதிவு கொண்டவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸில் இவங்க டைரெக்டாக இன்வால்வ் ஆகணும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம ஊரில் என்ன நடக்கும், பேரண்ட்ஸ் பசங்களுக்காக அலைன்ஸ் பார்ப்பாங்க, நிறைய புரோக்கர்ஸ் மூலியமாகவும் அலைன்ஸ் பார்ப்பாங்க, மேட்ரிமோனி மூலியமாகவும் அலைன்ஸ் பார்ப்பாங்க. அதில் வர்றதை ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு காமிப்பாங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தானே திருமண ப்ராசஸ் நம்ம ஊரில் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும். ப்ரொஃபைல்ஸை ஃபில்டர் பண்ணுற வேலையை நீங்களே பண்ணணும். அண்ட் நீங்கள் ஃபில்டர் பண்ண அந்த ப்ரொஃபைல்ஸ்லேருந்து ஒருத்தரை உங்கள் பேரண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அண்ட் ஃபர்தராக அதை ப்ரொசீடும் பண்ணலாம். இப்படி நீங்கள் இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மேரேஜ் சீக்கிரமாக நடக்கும், டிலே ஆகாது. இதை சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்து நிறைய செவ்வாயின் கர்ம பதிவு கொண்டவர்கள் பேரண்ட்ஸ்க்கும் பசங்களுக்கும் உண்டான அந்த ஒரு கான்வர்சேஷன் ப்ளஸ் தாட் ப்ராசஸ் அப்படின்றது ஒன்றா இல்லை, ரெண்டுமே வெவ்வேறு திசையில் இருக்குது. பேரண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுற ப்ரொஃபைல்ஸை பசங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி பசங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற ப்ரொஃபைல்ஸை பேரண்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதனாலேயே முக்கால்வாசி நல்ல வரன்கள் தள்ளி போகுது, நல்ல ப்ரொஃபைல்ஸை தெரிஞ்சோ தெரியாமலோ தவற விடுறாங்க. ஸோ அதனால இந்த ஒரு மிஸ்டேக்கை கட்டாயமாக இந்த செவ்வாயின் கர்ம பதிவு கொண்டவங்க கட்டாயம் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். சரி, அப்போது செவ்வாய் கர்மாக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த செவ்வாய் கர்மா கூட கொஞ்சம் சந்திரனோட கர்மாவோ இல்லை கொஞ்சம் சூரியனோட கர்ம பதிவோ ஒரு ஜாதகருக்கு இருக்குன்னா அவர் படக்கூடிய அவஸ்தைகளை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அந்த 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 சீனை நீங்கள் யூடியூப்லேயும் போய் நீங்கள் பார்க்கலாம், அதுக்கு அந்த படத்தையும் நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். சந்தோஷ் சுப்ரமணியம் அப்படின்ற படத்தை எடுத்துக்கோங்க, அங்கே சூரியனோட கர்மா பயங்கரமாக இன்வால்வ் ஆகும். அந்த திரைப்படத்தில் பொண்ணு பார்க்குற ஒரு சீன் வரும், அந்த ஹீரோ கேரக்டர் போய் ஒரு பொண்ணு பார்ப்பாரு, அந்த சீன் வரும். அந்த சீன் தான் பல சூரியன் கர்மா செவ்வாய் கர்மா கொண்டவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதே மாதிரி சந்திரன் மற்றும் செவ்வாயின் கர்ம பதிவு கொண்ட ஒரு திரைப்பட எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற ஒரு படம் வரும். இந்த சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வழி பண்ணுவாங்க அந்த ஹீரோ கேரக்டரை, இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அதையும் நீங்கள் போய் பாருங்கள். தயவு செஞ்சு உங்களுக்கு செவ்வாய் கர்மா இருக்கும் பட்சத்தில் இந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. செஞ்சீங்க அப்படின்னா படுகுழியில் விழ போகிறது நீங்கள் தான். நீங்கள் தப்பை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்யூஷன்லாம் கேட்க முடியாது, பரிகாரம்லாம் கேட்க முடியாது. தப்பை செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அண்ட் மூணாவதாக, இந்த செவ்வாயின் கர்ம பதிவு கொண்டவங்களுக்கு திடீர் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் செவ்வாய் கர்மா கொண்டவர்கள் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கணும். இந்த சடன் மேரேஜ்க்கெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தலையாட்டக்கூடாது. குறிப்பாக
எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் லைக் ஒரு ரிலேட்டிவோ இல்லை வந்து ஒரு தேர்ட் பர்சனோ வந்து ரொம்ப இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, முனைப்பு காட்டுறாங்க, மேரேஜ்க்காக உங்களை புஷ் பண்ணுறாங்க, நீங்கள் உடனே திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க அப்படின்னா அந்த வற்புறுத்தலின் பேரில் திடீர் திருமணம் அப்படின்றத பண்ணிக்கக்கூடாது. தார்மீக அடிப்படையில் அந்த செலெக்ஷன் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்டுதுன்னா நீங்கள் மேரேஜ்க்கு நீங்கள் சம்மதிக்கலாம். இல்லைன்னா இந்த சடன் மேரேஜுக்கெலாம் ஒத்துக்கவே கூடாது. அது கம்ப்ளீட்டாக பேக் ஃபயர் ஆகும். அண்டு இதில் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான், அந்த தேர்ட் பர்சன் கிடையாது, உங்கள் ஃபேமிலியும் கிடையாது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே செவ்வாயின் கர்ம பதிவு கொண்டவங்களுக்கு வித்தின் 90 days ஆஃப் மேரேஜ் லைஃப் அவங்களுக்கு அந்த மேரேஜ் லைஃப் போர் அடிச்சு போகுது. ஏன்னா அதீத எதிர்பார்ப்புகள் கட்டாயமாக பெரும் ஏமாற்றத்தை தரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கும் வேணா உங்களுக்கு ஒரு திரைப்படம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். 2015 ரோமியோ ஜூலியட் அப்படின்ற ஒரு படம் வந்தது. இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த கதையில் அந்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு அருமையான லவ்வர் இருப்பாங்க, அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லவ்வர் இருப்பாங்க. ஆனால் லவ்வர் அவங்க காதலிக்கிற அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்க மாட்டான், அவன் ரொம்ப ஹி வில் லீட் அ வெரி சிம்பிள் லைஃப். அப்படி இருக்கும்போது இந்த ஹீரோயின் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் தான் தேவைப்படும். அதனால் அவங்க அந்த லவ்வை கைட்டி விட்டுட்டு ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு பையனை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது எப்படி அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்றத அந்த திரைப்படத்தில் ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு செவ்வாயின் கர்ம பதிவு கொண்டவங்க அதீத எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்றது கட்டாயமாக கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா பெரும் ஏமாற்றத்தை நீங்கள் சந்திப்பதற்கான 200% வாய்ப்புகள் அப்படின்றது கட்டாயமாக இருக்குது. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக பாருங்க. சனியின் மூலத்திரிகோண வீடான கும்பம் அதுதான் 11ஆம் பாவம். காலபுருஷ ஆர்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அது 11ஆம் பாவம். சனியின் மூலத்திரிகோண வீடு கும்பம். சனி எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு? சனி பிறந்தது ரேவதி நட்சத்திரம். இப்போ ரேவதி நட்சத்திரம் மூலியமா சனி என்ன கர்ம பதிவை வாங்கியிருக்காரு? செவ்வாயின் கர்ம பதிவை வாங்கியுள்ளார். அப்போ அந்த கும்பம் அப்படின்ற அந்த வீட்டுக்கே செவ்வாயின் கர்ம பதிவு இருக்கும்ல. அப்போ அந்த கும்பம் அப்படின்ற அந்த வீட்டுக்கே செவ்வாயின் கர்ம பதிவு உள்ளது. சரி, நவ கிரகங்கள்ல செவ்வாயோட தாக்கத்தை நீங்க எந்த கிரகம் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சனி அப்படின்ற கிரகத்தை வச்சு நீங்க செவ்வாயின் தாக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா சனி பிறந்தது ரேவதி நட்சத்திரம். ரேவதி செவ்வாயின் கர்ம பதிவை கொடுக்கும். அப்போ ஒரு பாவத்துல சனி நின்னார்னா அங்க சனியோட வேலையை செய்வாரா இல்ல செவ்வாயோட வேலையை செய்வாரா? செவ்வாயோட வேலையை தான் செய்வாரு. ஸோ இப்ப ஜோதிட ரீதியான விளக்கத்தை வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து இப்ப செவ்வாய் கர்மாவை கொண்ட குடும்பங்கள்ல வந்து அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, அதோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இதுக்காக நான் சில படங்களையும் வந்து உதாரணத்துக்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு படத்தை சொல்லி நம்ம அந்த படத்தை சொல்லி ஒரு விஷயத்த நம்ம கன்வே பண்ணோம்னா அது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு வந்து எளிமையா புரியும் அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இந்த படத்துல வர சீன்ஸ்லாம் சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும் அப்படின்றதுக்காக வந்து இந்த படத்தை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி சொல்றேன். ஏன்னா சமூகத்தின் ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த சினிமா. ஸோ அதனால இதோட நம்ம கனெக்ட் பண்ணி சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா எல்லாருக்கும் புரியும் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சி எடுக்கிறேன். இப்போ செவ்வாய் கர்ம பதிவை கொண்ட குடும்பங்கள்ல நீங்க பாருங்க, இந்த கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இந்த 4 நட்சத்திரங்கள் வந்து ரிப்பீட்டடா இருக்கும். அந்த குடும்பங்கள்லாம் நீங்க பாருங்க, இந்த செவ்வாய் கர்மத்தை சார்ந்த தொழில்கள் வந்து சர்வசாதாரணமா நீங்க வந்து பார்க்கலாம். செவ்வாய் கர்மத்தை சார்ந்த தொழில்கள் என்னென்ன? பொதுவா செவ்வாய் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வந்து ஒரு போலீஸ், ஒரு மிலிட்ரி, இதெல்லாம் தான் வந்து ஞாபகம் வரும். அண்ட் யூனிஃபார்ம்டு ஜாப்ஸ் அதெல்லாம் வந்து செவ்வாய். கட்டிடம் சார்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அது சார்ந்த தொழில் அதை பண்றவங்க பாருங்க, அவங்க வீட்லயும் வந்து செவ்வாய் கர்மா நிச்சயமா இருக்கும். அதுலயும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பிசினஸ் பண்றவங்க இல்ல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த வேலைகள் பண்ற எல்லாருமே பாருங்க, இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், இவங்களெல்லாம் பாருங்க நிச்சயமா கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி ஒன்னு ராசி நட்சத்திரமாவோ இல்ல லக்னாதிபதியாவோ இல்ல லக்ன புள்ளியாவோ நிச்சயமா இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் சார்ந்து இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த ஆட்கள் வந்து அந்த குடும்பத்துல வந்து இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கலை, அது வந்து ஒரு போர்க்கலையா இருக்கலாம் இல்ல வந்து ஒரு நடனமா இருக்கலாம், இது சார்ந்த எக்ஸலன்ஸ் அந்த குடும்பத்துல வந்து நிச்சயமா இருக்கும். ஸோ இப்போ இதுல இருக்க பாசிட்டிவ் திங்ஸ்லாம் வந்து சொல்லிட்டேன். அண்ட் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த செவ்வாய் கர்மா கொண்ட ஆட்கள் வந்து ஒரு வேலை எடுத்தாங்கன்னா அதுல வந்து ரொம்ப வேகமா செய்வாங்க, ரொம்ப ஃபாஸ்டா செய்வாங்க. அது மட்டும் இல்லாம
கோபம் வந்து சாதாரண கோபம் வராது, கோபம் வந்து ரொம்ப அதிகமாக வரும். அண்ட் உறவு காரகத்துவங்கள்ல வந்து செவ்வாய் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இளைய சகோதரன் இளைய சகோதரி, ஜென்ரலா யங்ஸ்டர்ஸ், நமக்கு அப்புறம் பிறந்தவங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம், நான் எல்லா கர்மத்துக்கும் வந்து சொல்லிட்டு வரேன். இப்ப சூரியன்னா வந்து அப்பாட்ட வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், அப்பா வந்து பையனோட வாழ்க்கையில வந்து தலையிடக்கூடாது. சந்திரன்னா வந்து அதே மாதிரி அம்மா, குருனா வந்து பசங்க கிட்ட வந்து ரொம்ப ஓவர் அட்டாச்சா இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லா கர்மாக்கும் சொல்லிட்டு வந்தோம். அதே மாதிரி செவ்வாயோட உறவு காரகத்துவம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இளைய சகோதரர்கள் அவங்க கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சென்ஸ், அவங்க கூட பேசாம இருக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. அவங்களுக்கான கடமை என்னவோ அதை நம்ம நிச்சயமா செய்யணும், அதுல இருந்து நம்ம தவறக்கூடாது. ஆனா எமோஷனல் ஆகி அவங்க வாழ்க்கையில வந்து நீங்க எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையில நீங்க தலையிடவும் கூடாது. ஏன்னா அதுவே ஒரு ஒரு நெகட்டிவாகவும் இல்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு பிரிவை உண்டாக்குறதுக்குமான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க அசட்ஸ், சொத்துக்கள், பாக பிரிவினை பிரச்சனை ஒரு ஒரு இடத்துல வருது அப்படின்னா அங்க நிச்சயமா செவ்வாயோட கர்மா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எல்லார் வீட்லயுமே வந்து சொத்து சார்ந்த ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து அப்பப்ப வரதா செய்யும். ஆனா அதெல்லாம் வந்து ஈஸியா சால்வ் ஆயிடும். ஆனா சில குடும்பங்கள் வந்து இப்ப அதனாலேயே வந்து பேசாம போறது, அதனாலேயே வந்து ஒரு விரோதம் மூழ்றது அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. அது எந்த குடும்பத்துல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் கர்மா கொண்ட குடும்பத்துல தான் இது அதிகமா நடக்கும். ஸோ பாக பிரிவினையில ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஒரு நிலத்தை வாங்குறாங்க, ஒரு அசட்டை வாங்குறாங்கன்னா அதுலேயும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக மணியை இன்வெஸ்ட் பண்ணணும். சரி, இப்போ நம்ம திரைப்படத்தை உதாரணம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ அந்த வகையில் இந்த படையப்பா அப்படின்ற இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இந்த செவ்வாய் கர்மா சார்ந்த நிகழ்வுகள் வந்து இந்த படத்துல சுத்தி 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 அதையே தான் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஒரு கதை கரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சிவாஜி அப்படின்ற அந்த கேரக்டர், அதாவது அந்த ஹீரோவோட அப்பா, அவர் வந்து அவரோட தம்பி கிட்ட வந்து சண்டை போட்டு சொத்தெல்லாம் அவர் பேர்ல எழுதி வச்சுட்டு இவர் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஆக்சுவலா கதையோட கருவே அதுதான். அங்கதான் வந்து அந்த ஹீரோ வந்து எவால்வ் ஆவாரு அடுத்த ஸ்டேஜ்க்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த செவ்வாய் கர்மா கொண்டவர்கள் வந்து இந்த இளைய சகோதரர்கள் அப்படின்றவங்க கிட்ட வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது எமோஷனல் ஆகி அங்க எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையில தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ இந்த திரைப்படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த ஹீரோவோட அப்பா கேரக்டர் அந்த சிவாஜி, அவர் வந்து மணிவண்ணன் தான் வந்து அவரோட தம்பி. என்ன பண்ணுவார்னா அவரை வந்து அவரோட நிழல்லே வந்து வச்சுப்பாரு. மணிவண்ணனுக்கு வந்து பெருசா சொத்து தர மாட்டாரு, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து அவர் செய்வாரே தவிர, மணிவண்ணனுக்கு என்ன வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இவர் லெவலுக்கு வந்து நம்மளை யாரும் வந்து ஊர்ல எவனும் மதிக்க மாட்டேங்கிறானே, இவர்கிட்ட தான் வந்து எல்லா சொத்தும் இருக்கு, இவர்கிட்ட தான் வந்து எல்லா கண்ட்ரோலும் இருக்கு, நமக்கு எது வேணாலும் இவர்கிட்ட போய் கேட்கற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தம் மணிவண்ணன் அப்படின்ற கேரக்டருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா, இது வந்து ஒரு ஸ்டேஜ்ல முத்தி போய் மணிவண்ணன் வந்து சண்டை போடுவார். சொத்தை வந்து என் பேர்ல, என் பங்குல இருக்க சொத்தெல்லாம் வந்து என் பேர்ல எழுதி வைங்க, சொத்தை பிரிங்க அப்படின்னு சொல்லி சண்டை வரும். ஓகேங்களா. இங்க பாருங்க, இளைய சகோதரன் அவர் எதுக்காக சண்டை போடுறாரு பாருங்க, சொத்து, அசட்ஸ். ஸோ ரெண்டுமே செவ்வாய் தான் பாத்தீங்களா. இவர் வந்து சண்டை போடுவார். அப்போ தான் வந்து அந்த சிவாஜி கேரக்டர் வந்து அது கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி, நான் வந்து உன்னை தம்பி மாதிரியா பார்த்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த வழக்கம் போல் இந்த சினிமாவில் சொல்கிற டைலாக்ஸ்லாம் சொல்லி, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அவர் ஒரு ஒரு டைலாக் ஒரு ஒரு வசனம் ஒன்று வரும். நீ என் தம்பியே இல்லடா, நீ வந்து என் அப்பாவோட சக கலத்திக்கு பிறந்த ஒரு பையன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதாவது வந்து செகண்ட் ஒய்ஃபோ தேர்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி பிறந்த பையன் தான் நீ, நீ வந்து என்னோட உரித்தான தம்பி இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை வந்து தம்பி மேலே இருக்க பாசத்தினால வந்து அதை வெளியே கூட யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டார். அவரோட மனைவி கிட்ட கூட அந்த தகவலை வந்து சொல்லியிருக்கவே மாட்டார். ஊருக்கே வந்து இந்த தகவல் வந்து தெரியாமல் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பாசமாக வந்து தம்பி தம்பின்னு தோளில் தூக்கி வச்சு வளர்த்தின பையன் தான் இவர், இந்த மணிவண்ணன் கேரக்டர். ஏன்னா அவ்வளோ பாசமாக தம்பி தம்பின்னு தோளில் தூக்கி வச்சு இந்த மணிவண்ணன் அப்படின்ற கேரக்டர் வந்து இவர் வளர்த்ததா வந்து அந்த சிவாஜி சொல்லுவார். ஸோ பாருங்க, நம்ம எமோஷ்னல் ஆகி எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது இந்த கர்மா சார்ந்து அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ இவர் இங்கே என்ன பண்ணுறாரு, எந்த சொத்துமே எனக்கு வேணாம், ஊருக்கு வெளியே நான் ஒரு வறண்ட பூமி வாங்கி வச்சிருக்கேன், நான் போய் அங்கே வந்து நான் ஒரு குடிசை போட்டு நான் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு இந்த அரண்மனைலாம் வேணாம், எல்லா சொத்தையும் வந்து என் தம்பி எடுத்துகிட்டு போட்டோம், சொத்தெல்லாம் பிரிக்கக்கூடாது, என் சொத்தை நான் பிரிக்க அனுமதிக்க மாட்டேன்,
மாறா என் சொத்தை எல்லாத்தையுமே என் தம்பி அனுபவிச்சுட்டு போட்டான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து அவர் பேர்ல வந்து எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவாரு. பட் இங்கே தான் ட்விஸ்ட். அடுத்து இப்போ இந்த ஹீரோவோட இந்த ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ட்ரோ சீனே வந்து ஒரு தைரியசாலி, அவர் வந்து ஒரு மாபெரும் ஒரு தைரியசாலி அப்படின்னு காமிக்கிறதுக்காக வந்து ஒரு புத்துக்குள்ள கை விட்டு பாம்பு எடுக்கிற மாதிரியான சீன் வந்து காமிச்சிருப்பாங்க. பின்னாடி இந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட், அந்த ஹீரோ எவால்வ் ஆகிற விஷயமும் வந்து எதில் இருக்குன்னா அந்த அதே செவ்வாயில தான் இருக்கு. இவர் ஊருக்கு வெளில போய் அந்த ஹீரோ வந்து அவங்க அப்பா வாங்கி வச்ச அந்த நிலத்துல வந்து அவர் வந்து வேலை செஞ்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த நிலத்துல வந்து ஒரு கிரானைட் மாதிரியான விஷயம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த கிரானைட் பிஸ்னஸ் பண்ணி அவர் அதே செவ்வாயை தொட்டு மேலே வர மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே இந்த கர்மா வந்து எப்படி வேலை செய்யுது பாருங்க. இது வந்து பாசிட்டிவாகவும் வேலை செய்யுது, நெகட்டிவாகவும் வேலை செய்யுது. இதை நம்ம எதுக்கு சொல்றோம்னா, ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து கண்டிப்பா எல்லா செவ்வாய் கர்மா கொண்ட நபர்களுக்கும் வரும். ஏன்னா நான் இப்போ இந்த கன்சல்டேஷன் ஆரம்பிச்ச இந்த ஒரு மாசம் கூட ஆகலை, இன்னும் 28 நாள் தான் ஆகுது. நான் வந்து ஜோதிடம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியே 28 நாள் தான் ஆகுது. இந்த கொஞ்ச நாள்லயே எனக்கு இந்த செவ்வாய் கர்மா சார்ந்த, அதாவது இந்த லேண்ட் இஷ்யூ, அசட் சார்ந்த பிரச்சனை, சொத்து சார்ந்த பிரச்சனை வந்து என்கிட்ட 3 பேர் வந்தாங்க. 3 பேரும் சொல்ற காமனான விஷயம் இதுதான். ஏதாவது ஒரு வகையில வந்து இந்த சொத்தை வந்து